உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்களால் மற்றவங்ககிட்ட உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியலையா? எந்த விஷயம் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுது? யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து முடங்கி கிடக்குதா? இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்ட்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்போதும் இணைப்பில் இருங்க. மாலை நேரம் இந்த பார்க்கில் ஒரு புறம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு புறம் அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய வாக்கிங்காக ரெகுலராக வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் நடுவே இருக்கக்கூடிய பார்க் பெஞ்சில் அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறான். அந்த பையன் வந்து சோகத்தில் மூழ்கி இருக்கிறான். கண்களை மூடிக்கொண்டும் தலையை குனிஞ்சபடி அமைதியாக அந்த பார்க் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் அந்த பையன்கிட்ட போய் உட்காருதாரு. என்ன தம்பி, என்ன ஆச்சு, ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாரு. நான் அவர் கேட்ட வார்த்தை அவனோட காதில் கூட விழலை. ஏன்னா வந்து அவன் அதுக்கு முன்னால் அவன் தங்கச்சியிட போட்ட சண்டையால் ரொம்ப மன வருத்தத்தில் உட்காந்துருக்கிறான். இதனால் அந்த சண்டை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த தங்கச்சி சொன்னக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் மூழ்கி போய் ரொம்ப கஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறான். அதனால் மீண்டும் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனோட தோள் மேலே கையை வச்சுட்டு, தம்பி என்ன ஆச்சு, அதனால் வந்து சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த பையனுக்கு வந்து சுயநிலவே வருது. அந்த சண்டையோட கஷ்டத்துலேருந்து அப்போதான் வந்து அவன் முழிச்சு பார்க்குறான். அந்த பெரியவரை பார்த்து, என்னோட தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டேன், என்ன என்னன்னு தெரியல, என்னோட தங்கச்சி புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவன் மன கஷ்டப்பட்டு சொல்கிறான். இவ்வளோதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த முகத்தை பார்க்குறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தம்பி. நீ உன்னோட ஃபீலிங்ஸ், நீ என்ன உணர்கிற அப்படிங்கிறத சரியாக உன்னோட தங்கச்சிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிருந்தியா? இதனால் வந்து உன்னோட தங்கச்சி நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து நீ சரியாக கம்யூனிகேட் பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாரு. எங்கேயுமே உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரியாக கம்யூனிகேட் பண்ணீங்க, நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஹர்ட் ஆகுறீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறோம், அதை அந்த பர்சன்ட்டை வந்து சரியாக கம்யூனிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பிரச்சனைகள் அப்படின்னு வராது. உங்களை புரிந்து கொண்ட பர்சன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு 3 காரணங்களால தான் உங்களால் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எந்த ஒரு பர்சன்ட்டையும் வந்து சரியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியலை. ஒன்று, நீங்கள் வளர்ந்த விதம். எந்த ஒரு வயசுலையுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து ரொம்ப ஓப்பனாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை உங்களால் வந்து வெளியே ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ண முடியாது. அடுத்தது, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் சரி பண்ண முடியாது. அதே நேரம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலை அப்படின்னா உங்களால் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சரியாக யாருக்குமே வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இதனால் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு பர்சன்ட்டை வந்து சரியாக கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸை வந்து ஒரு சரியான பர்சன்ட்டை நீங்கள் வந்து சரியாக கம்யூனிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியும். உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு பலூன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த பலூன் விரிகிற மாதிரி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பெரிய லெவலில் அந்த பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அப்போ உங்களால் உங்களோட கஷ்டத்தை தாங்க முடியாது, உங்களோட கவலைகளை தாங்க முடியாமல் அந்த பலூன் வெடிக்கும்போது உங்கள் மனதும் வெடித்து ஒரு மிகப்பெரிய ஃபீலிங்கில் போய் உங்கள் டிப்ரெஷனில் போய் நீங்கள் உட்காந்துக்கிடுவீங்க. அதனால் எப்போதுமே உங்களோட ஃபீலிங்ஸை வந்து அடக்காமல் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து மற்றவங்களிடம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது, எப்போதும் வந்து உங்களோட வாழ்க்கையில் கவலைகளும் வராது. ஓப்பனாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, பர்சன்ட்டை வந்து நீங்கள் என்ன உணர்றீங்கிறத நீங்கள் ரொம்ப ஹார்ட்லி க்ளோஸாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் 2 பேருக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பர் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் ஓப்பனாக வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது. அதே நேரம் நீங்கள் எப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியுது. எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை சொல்லும்போது இந்த உணர்ச்சியால் தான் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால உங்களாலையும் உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ எப்படி உங்களோட ஃபீலிங்ஸை வந்து கிளியராக மற்றவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு, யாரு கூடயாவது ட்ரஸ்டட் பர்சன் கூட ரொம்ப ஹார்ட்லி க்ளோஸாக பேசுங்க. மேபி அவங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள்.
என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. அப்படி பேசுகிறனால நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களால் வந்து பர்சன்ட்டை வந்து பேச முடியலை, உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்குது, இல்லை ஒரு நம்பிக்கையான ஆட்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஜேர்னல் எழுதுறது. உங்களோட விஷயம், உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜேர்னலாக எழுதுங்க. மற்றவங்களிடம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பயப்படுறதுனால நீங்கள் அந்த டைரியில், அந்த ஜேர்னலில் நீங்கள் எழுதும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதும்போது உங்களுக்கே வந்து புரியும். அதனால் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன், உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறதுனால அந்த எக்ஸ்ப்ரெஷன், உங்களோட ஃபீலிங்ஸும் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை உங்களால் வந்து ஒரு வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகளால் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்ல முடியலை அப்படின்னா, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு டிராயிங் மூலமோ, இல்லை ஒரு பெயிண்டிங் மூலமோ, இல்லை ஒரு டான்ஸ் மூலமோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட எக்ஸ்ப்ரெஷன், உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக கொண்டு வர்றதுனால இந்த இடத்துலையும் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். எதுவுமே பண்ண முடியலைனாலும் அழ முடிஞ்சுது அப்படின்னா அழுதுருங்க. அழுதுறது, க்ரை அப்படிங்கிறது வீக்னஸே கிடையாது. அதுவும் ஒரு குட் வே டு கம்யூனிகேஷன். உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அதனால் மனசு விட்டு அழுங்க. அழுகுறனால வந்து நான் போகல அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அழக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா மனசு விட்டு அழுதுருங்க. அப்படி அழுதுட்டீங்க அப்படின்னா அந்த அழுததுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு பெஸ்ட் வே தான் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. உங்களோட ஃபீலிங்ஸை இன்னொரு பர்சன்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். நீ ஏன் நான் பேசுகிறத வந்து லிசன் பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து எதனால் வந்து லிசன் பண்ண மாட்டேங்கிறேன்னு இப்படி கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சொல்லும்போது நீ அதை லிசன் பண்ணாதது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து நல்லாவே அந்த மெசேஜ் வந்து கன்வே ஆகும். நீ ஏன் பேச மாட்டேங்கிறங்கிறதெல்லாம் தாண்டி, எனக்கு ஹர்ட் ஆகுது நீ பேசாதனால அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எபிசோடை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த எபிசோடை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.